விஆ நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் செட்டாப் பாக்ஸின் மூலம் டிவி ப்ரோக்ராம்களை, அதாவது ஒரு செய்தியை அல்லது நாடகத்தை அல்லது படம் மற்றும் பாடல்களை ரெக்கார்ட் செய்து மீண்டும் பார்ப்பது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல நீங்கள் உங்களுடைய டிவியில் எந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ண டிவி ரிமோட்டில் இந்த இடத்துல உள்ள ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் ப்ரோக்ராம் ஆனது ரெக்கார்டாக ஆரம்பிக்கும். ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதை ஸ்டாப் பண்ண அதன் அருகில் உள்ள ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு நாம் ரெக்கார்ட் பண்ணதை எதில் சென்று பார்க்க முடியும் என்றால், மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மல்டிமீடியாங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிவிஆருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் பண்ண ப்ரோக்ராம் எல்லாம் ஷோ ஆகும். அதை ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களால் அந்த ப்ரோக்ராமை எத்தனை டைம் வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க முடியும். ரெக்கார்ட் ஆன வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது வெளிவர ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் மட்டுமே வெளிவர முடியும். அதன் பிறகு எக்ஸிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பதன் மூலம் சேனல் பேஜுக்கு வந்துவிட முடியும். இதே போன்று நீங்கள் ஒரு செய்தியை அல்லது நாடகத்தை அல்லது படம் மற்றும் பாடல்களை ரெக்கார்ட் செய்து மீண்டும் மீண்டும் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.